ஜாக்கி உண்மையிலேயே கொடுத்த காசு ஒர்த்து நல்லா தெரியாங்க, மேக்கிங் பிக்சராங்க. ஒரு கேம் அது எந்த கேமானா இருக்கட்டும், இதுல கிடா சண்டை. அந்த கேம் வந்து நேர்மையான முறையில் நடந்ததும், அதே மாதிரி சப்போஸ் யாரும் தோத்துட்டீங்கன்னா அதை வந்து பழி வாங்க கூடாது. அது ஆண்மை கிடையாது. நீ அதை வந்து ஏத்துக்கின்னு போயிட்டு அதை வந்து அடுத்த கேம்ல ஜெயிக்கிறது தான் வீரம்ன்றாங்க. ப்ரோ இதுல வந்து மனுஷங்களோட ஆக்டிங்லாம் விட்டுருங்க ப்ரோ. நான் இந்த படத்துல ரசிச்சது அந்த ஆடுகளோட ஆக்டிங் தான் ப்ரோ. எப்படி நடிச்சது ப்ரோ ஆடுங்களாம். ஆடுங்க வந்து என்னடா இந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ண அந்த மாதிரி எனக்கு என்னால மிருகங்களை வச்சு படம் துன்படுத்த கூடாது, எல்லாருமே தெரியும். பட் பண்ண வரைக்கும் நம்ம ரசிக்கிற மாதிரி இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பரா இருக்கு ப்ரோ. மியூசிக் வந்து அந்த ஃபைட்ல விடுறாங்க பாருங்க, அப்போ வந்து மியூசிக் போடுறாங்க, கூஸ் பம்ஸா இருக்கு பார்க்கும்போது. கிளைமேக்ஸ்லாம் வெறித்தனமா இருக்கு. எனக்கு ஆச்சே, நானும் ஃபுல்லா சிட்டி தான். எனக்கு ஆச்சே இது இன்னும் ஊர்ல பார்த்தாங்கன்னா இன்னும் வெறியாவாங்க. பட் சிட்டில ஓட்டுது, ஊர்ல அதான் அப்புறம் ஆடுல ஓட்டுச்சுல அந்த மாதிரி தான் இருக்கு. இன்னும் ஊர்ல விட்டாங்கன்னா வெறித்தனம் ஆயிடுவாங்க. உண்மையிலே சொல்றேன், ஓவரால ஃபேமிலியா பாடம். அந்த எமோஷன் தான் ப்ரோ. ஒட்டணும் கொஞ்சம் கண்ணில் தண்ணி வரணும்னு நினைச்சீங்கன்னா வந்து பாடம். ஓகேவான ஒரு படம் தான், நல்ல படம் தான், வாட்சபிளான மூவி தான். லவ் போர்ஷனை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். பெருசாக குறை சொல்ல முடியாது. நல்ல மேக்கிங். ஆக்சுவலாக மதுரையில் இந்த ஆட்டு சண்டையெல்லாம் நம்மளுக்கு புதுசாக இருக்கும், பார்க்குறவங்களுக்கும் புதுசாக இருக்கும். அது விஷுவலி நம்மளுக்கு அதை ப்ரெசென்ட் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்தது. எதுவும் குறைன்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ எல்லாருமே புதுமுகமாக இருக்கிறனால மேபி அவங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும். பட் அதை தாண்டி கதைக்குள்ளே போக ஆரம்பிச்சாங்கன்னா நல்லா கனெக்ட் ஆகிக்கலாம். லவ் போர்ஷன் எனக்கு நிஜமாவே லாக் ஆச்சு தலைவா. அது தேவையில்லையோன்னு தோணுச்சு. ரெண்டாவது பாடல்கள்ன்றது வந்து ஐட்டம் சாங் ஒன்று ஒரு சீரியஸான மொமெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு பாட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. அதை தவிர்த்திருக்கலாம். வேற ஸ்கோர் சூப்பரா இருந்தது. பட் பாடல்கள் பெருசா எனக்கு ஸ்பீட் பிரேக்கரா தான் தெரிஞ்சது. நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாருமே. வில்லன் பயங்கரமா ஸ்கோர் பண்ணிட்டாரு ஹீரோவை தாண்டி. பட் ஹீரோவும் நல்ல ஒரு டெபியூ தான். இதுவும் குறை தமிழ்ல நல்ல டெபியூ தான், குறை சொல்லாதபடியா நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பரா இருந்தது. அதான் பாடல்களை தாண்டி பேக்ரவுண்ட் சூப்பரா இருந்தது. எடிட்டிங் அண்ட் சினிமாட்டோகிராஃபி அதுவுமே நல்லா இருந்தது. விஷுவலி பாக்குறப்போ உங்களுக்கு மதுரையில இந்த மாதிரி ஒரு சண்டை நடக்கிற இடத்துல நீங்க இருக்கிற அந்த ஃபீலை கொடுத்துருப்பாங்க. கஷ்டம் தான் இருந்தாலும் பட் ஆனா சிட்டில இருக்கிறவங்க யாரு அங்க இருந்து வந்தவங்க தானே முக்காவாசி கனெக்ட் பண்ணிக்க முடியும். ரொம்ப நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டா போயிருந்தது. ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ரொம்ப நல்லா கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் மூவி டைரக்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. நமக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நம்ம எப்படி ஜல்லிக்கட்டை பாக்குறோம், நம்ம எப்படி கோழி சண்டையை பாக்குறோம், அந்த மாதிரி கெடா சண்டையும் இருக்கு அப்படின்றத ரொம்ப அழகா தெளிவுபடுத்தியிருக்காங்க. இல்ல ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ரொம்ப நல்லா கொண்டு போயிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் வந்து 4 சாங் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ இருக்க மூவிஸ்ல வந்து ஒரு 2 சாங்கோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க. 4 சாங் கொடுத்துருக்காங்க. மியூசிக் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை. ஸ்டார்ட்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி முடிச்சிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டா கொண்டு போயிருக்காங்க. எல்லாருமே வந்து பார்க்கலாம், தாராளமா பார்க்கலாம், ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். ப்ரோ படம் நல்லாவே இருந்துச்சு. மதுரையில எப்படிலாம் மறைய பண்ணது சொல்லுவாங்களே, இப்போ சில படத்துல மறைய பண்ண சொல்ற மாதிரி இந்த இதை வந்து யாரும் மறையலை. ஆடுகால படத்துல நம்ம சேவலை கொண்டு வந்து பெருமைப்படுத்துறாங்க. மதுரைக்கு ஆடு காலத்துல பெருமைப்படுத்துறாங்க. ஜல்லிக்கட்டு நிறைய படத்துலயும் சரி நியூஸ் சேனல்லையும் சரி கொண்டு வந்து ஜல்லிக்கட்டை பெருமைப்படுத்திட்டாங்க. இதை பெருமைப்படுத்த மாட்டாங்க. ரூல்ஸா அண்ட் ரூல்ஸா தெரியல, எனக்கு அது சத்தியமா தெரியல. பட் இதை பெருமைப்படுத்தினா கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் ரியாலிட்டியா பண்ணியிருக்காங்க ப்ரோ. மதுரையில் நான் மதுரைக்காரன், சுத்த மதுரைக்காரன். ஆனால் சென்னையில் இருக்கேன். நான் வருஷத்துக்கு ஒரு தடவை மாதிரி போவேன், 2 மாசம் ஒரு தடவை மாதிரி போவேன், 3 மாசத்துக்கு ஒரு மாதிரி போவேன். போகும்போது அந்த போட்டி எப்படி பார்த்துருவேன். போட்டி பார்க்குறோம் இல்லையோ, சின்ன பசங்க எப்படி படம் எழுத்துட்டு போகலாம் பார்ப்பேன். நிறையா செம்மையா பண்ணியிருக்காங்க ப்ரோ. படம் அப்படியே ரியாலிட்டியா இருக்கு ப்ரோ. புதுசா பார்க்குறவங்க லேக் ஆகிற மாதிரி தான் ப்ரோ இருக்கும். இந்த கதையை இப்போ ஜல்லிக்கட்டு இப்படி பிடிப்பாங்க சொல்லி அமுக சொல்லிட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். யாரும் இந்த படத்தை பார்த்தது இல்லை. சரி படம் இந்த மாதிரி சீன்ஸ்ல பார்க்காதவங்களுக்கு கொஞ்சம் போரா இருக்கும். இதை பார்த்து வளர்ந்த எங்களுக்கு செம்மையா இருக்கு இந்த படம். நான் மதுரை இந்த வருஷம் பொங்கலுக்கு நான் போல, இந்த படத்தை பார்த்து நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். செம்மையா இருக்கு படம். ரியாலிட்டியா கொண்டு வந்திருக்காங்க. கேரளா ஹீரோன்னு நினைக்கிறேன் டேரக்டர். ஆனால் கேரளாக்காரங்க மாதிரி தெரியல. ஃபேஸ் என்ன காட்டி கொடுத்தாலும் லாங்குவேஜ் எல்லாம் மதுரைக்காரங்க, அசல் மதுரைக்காரங்க. லுங்கி கட்டும் சரி, அந்த கத்தி வெட்டும் சரி, எல்லாமே மதுரைக்காரன் அசல் பண்ணிட்டாங்க ப்ரோ. நான் எனக்கு வந்து ப்ரோமோக்கு வந்தேன் ப்ரோ. நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். ப்ரோமோக்கு வந்தேன். ஆனா படத்தை நான் ஆனஸ்டா சொல்றேன், படம் வேற லெவலே. நான் ஒரு நினைப்புல வந்தேன், படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரிவியூ ஷோ கூப்பிட்டுருந்தாங்க. படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நினைப்புல வந்தேன். படம் வேற லெவல், அல்டிமேட். மதுரை ஸ்டைல சொல்ல மிரட்டி விட்டாங்க.